எல்லாம் வல்ல இறைவனை வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. மாநிலம் பயனுற சேனலை பார்க்கும் அன்பானவர்களுக்கு சிவாமாவின் பணிவான வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவில் நான் 2 மாமனிதர்களை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். சல்மான் கானையும் சமந்தாவையும் நன்றாக தெரிந்த எத்தனை இளைஞர்களுக்கு நான் இந்த பதிவில் குறிப்பிட போகும் திருவாளர்கள் ஜெகதீஷையும் ஷெரீஃப் சாச்சாவையும் தெரியும் என்று கேட்டு பாருங்கள் அன்பர்களே. சண்டிகரை சேர்ந்த திரு ஜெகதீஷ்லால் அஹூஜா 2000ஆவது ஆண்டு தொடங்கி கடந்த 20 ஆண்டுகளாக பசியால் வாடும் திக்கற்றவர்களுக்கும் மற்றும் வசதியற்ற மக்களின் பசியை போக்கவும் இலவச உணவு அளித்து வருகிறார். இவரது குடும்பம் பாரத பாகிஸ்தான் பிரிவினையின் போது பெஷாவர் நகரிலிருந்து பாட்டியாலா நகரில் வந்து தஞ்சமடைந்திருக்கிறது. அப்போது அவருக்கு வயது 20. அதன் பின் அமிர்தசரஸிலும் பின்னர் ஹரியானாவில் மான்சா நகரிலும் வசித்து வந்தது. கடந்த 2000ஆவது ஆண்டில் புற்றுநோய் சிகிச்சைக்காக இவர் சண்டிகரில் உள்ள போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அங்க வசதியற்ற மக்கள் உணவுக்காக தவிப்பதை பார்த்துட்டு அந்த ஆண்டே அங்கே நாள்தோறும் 2500 பேருக்கு இலவசமாக உணவு அளிக்கும் ஒரு லங்கரை தொடங்கி இருக்கிறார். சீக்கியர்களின் வழக்கத்தில் லங்கர் என்பது ஒரு சமுதாய உணவு கூடத்தை குறிக்குமாம். மத, இன, ஜாதி, வசதி உள்ள அல்லது இல்லாத மற்றும் பாலின பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் இலவச உணவு அளிக்கும் ஒரு இடம்தான் அந்த லங்கர். அதன் பின் சண்டிகரில் செக்டார் 32 உள்ள கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலிலும் இதனை தொடர்ந்திருக்கிறார். இப்போது இவருக்கு 85 வயது. தனது 36 ஏக்கர் நிலத்தில் 9 ஏக்கரை விற்றும் பஞ்ச்குலாங்கிற இடத்துல இருந்த ஒரு இடம் மற்றும் 2 ஷோரூம்களையும் விற்றும் இந்த தெய்வீக பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு வராருங்களாங்க. இவரை போன்றவர்களால் தான் இன்னும் இங்கு இந்த பசிப்பிணி ஓரளவாவது கட்டுக்குள் இருக்கிறது இல்லையா அன்பர்களே? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. லங்கர் பாபா என்ற அன்போடு அழைக்கப்படும் இந்த மாமனிதர் பத்மஸ்ரீ விருது வழங்கி 2020ஆம் ஆண்டு மத்திய அரசால் கௌரவிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு நாமும் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களையும் நல்வாழ்த்துக்களையும் காணிக்கையாக்குவோம் அன்பர்களே. அடுத்ததா இன்னொருத்தர், தாயில்லாத அனாதைக்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கிச் செல்லும் மனிதரில் புனிதர் இவர். ஷெரீஃப் சாச்சா என்ற அன்போடு பிரபலமாக அழைக்கப்படும் முகமது ஷெரீஃப் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சைக்கிள் பழுது பார்க்கும் ஒரு சாதாரண மெக்கானிக். அவர் இதுவரைக்கும் 25,000க்கு மேலான அடையாளம் காணப்படாத மற்றும் யாரும் உரிமை கொண்டாடாத பிணங்களுக்கு இறுதிச் சடங்கு செய்து வச்சிருக்கிறாருங்களாங்க. 1992ல் இவரோட மூத்த மகன் முகமது ரெய்ஸ்கான் சுல்தான்பூர் போகும் வழியில கொலை செய்யப்பட்டு கேட்பாரற்று கிடக்க அந்த உடல் தெருவில் அலையும் மிருகங்களுக்கு உணவாக போய்விட்டிருக்கிறது. இதனால் மிகுந்த மனவேதனை அடைந்த ஷெரீஃப் அது முதல் இந்த மாதிரி அடையாளம் காணப்படாத உடல்களை தேடி தேடி அடக்கம் செய்ய தொடங்கி இருக்கிறாருங்க. காவல் நிலையங்கள், ரயில்வே ஸ்டேஷன்கள், மருத்துவமனைகள், பிணவரைகள் போன்ற இடங்களுக்கு இந்த மாதிரி உடல்களை தேடி சென்று அனுமதி பெற்று அடக்கம் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. 72 மணி நேரம் ஆகியும் யாரும் உடலை பெற்றுக்கொள்ள வரவில்லை என்றால் காவல்துறை அதிகாரிகள் இவரிடம் அந்த உடலை ஒப்படைத்து விடுவார்களாம். முடிந்தவரை அவரவர் மத சடங்குகளை பின்பற்றி இறுதி காரியங்களை செய்து விடுவாராம். இப்படி ஃபைசாபாத் மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களில் 25,000க்கும் மேற்பட்ட உடல்களை நல்லடக்கம் செய்திருக்கிறார் இந்த வணக்கத்திற்குரிய மனிதர். சமயங்களில் அடக்கம் செய்ய பணம் இல்லாமல் சிரமப்பட்டாலும் நன்கொடை திரட்டி அதை செய்து விடுவாராம். உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்ல ஓர் வார்த்தை இல்லை, நான் ஊமையாய் பிறக்கவில்லை, உணர்ச்சியோ மறையவில்லை, என் தங்கமே உனது மேனி தாங்கினான் சுமந்து செல்ல எனக்கொரு பந்தம் இல்லை, எவருக்கோ இறைவன் தந்தான், அந்த 4 பேருக்கு நன்றி. தாயில்லாத அனாதைக்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கிச் செல்லும் அந்த 4 பேருக்கு நன்றி. உறவு என்றும் பாசம் என்றும் இறைவன் பூட்டிய விலங்கு, அழுவதற்கும் சிரிப்பதற்கும் அமைத்த உள்ளம் ஒன்று. ஆற்று வெள்ளம் தானே ஓடும், ஆசை வெள்ளம் சொந்தம் தேடும், சொந்தம் ஏதும் இல்லை என்றால் அந்த நேரம் 4 வேண்டும். இன்பத்தையே பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி.
துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி. வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம். வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம். அந்த 4 பேருக்கு நன்றி. இந்த பழைய பாடல் நினைவுல நிழலாடுதா இல்லையா நண்பர்களே? இதை கருத்தில் கொண்டுதான் 2020 மத்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்துள்ளது. இவருக்கு நாமும் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களையும் தலை தாழ்ந்த வணக்கங்களையும் காணிக்கையாக்கலாமா நண்பர்களே? கட்டாயம் செய்யணும் இல்லைங்களா? ஆண்டவன் முன் அனைவரும் அவன் பிள்ளைகளே, அனாதை என்று யாரும் இல்லை. நான் திக்கற்ற பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான ஒரு தொண்டு நிறுவனத்தில் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நானும் என் கணவரும் 20 வருஷத்துக்கு மேல தொண்டு செஞ்சு வந்தோம். அதனால இந்த வலிகள் எங்களுக்கு நல்லா தெரியும் நண்பர்களே. அனாதை என்று யாரும் இல்லை நண்பர்களே. யாரையோ வைத்து செய்ய வேண்டியவற்றை செய்து கொண்டே போகிறான் அந்த பிறப்பிலி இறப்பிலியான எம்பெருமான். இதை நாம் எப்போது உணர்வோம் நண்பர்களே? இறுதி வரை இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள். முடிந்தவரை இதை இளம் பிள்ளைகளிடம் பகிருங்கள் ஐயா. நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும் அன்பர்களே. வாழ்க தமிழகம், வாழிய பாரத மணித்திருநாடு.